This video is sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஹால் 3ல் வந்து நான் மோஸ்ட்லி கொஞ்சம் அப்டேட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து எப்படி நம்ம வந்து ஒரு பேஸை நல்லா வேறு யாராவது வந்து நம்ம அட்டாக் பண்ணால் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி எப்படி பேஸ் கட்டுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நேற்று ஒரு இதை அப்டேட் பண்ணேன், கிளான் காஸ்டல்னு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குரூப்பாக ஒரு டீமாக ஒர்க் பண்ணுற மாதிரி. இங்கே பாருங்கள், இதிலே வந்து ஒரு எல்டர் லார்ட்ஸ்னு ஒரு கிளான் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறேன், அதில் ஜாயின் பண்ணுறேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு குரூப்பாக ஒரு 50 பேர் சேர்ந்து நம்ம ஒரு டீம் அந்த மாதிரி ஒரு நேம் வச்சு அந்த ஒரு கிளானோட நேம் வந்துருச்சு பாருங்கள். அந்த இதில் இந்த கிளான் கஸ்டலில் நமக்கு என்ன பெனிஃபிட்னால் அதிலே நம்ம தனியாக ஸ்டோரேஜ் வரும், ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரூப்ஸ் வந்து நம்ம வேறு ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் கேட்கலாம். பாருங்களேன், கீழே வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள், கிளான் கேஸ்டல் போட்டு அதை வந்து டச் பண்ணாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் சென்டுன்னு இருக்குல்ல, ரெக்வஸ்ட். அதாவது நான் வந்து அது ஒரு ட்ரூப்ஸ் மாதிரி கேட்டிருக்கேன், அது என்னென்னு உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ சென்ட்னு ஒரு இது இருக்கா, இப்போ சென்டு கொடுத்தோம்னா நமக்கு வந்து ட்ரூப்ஸ் வந்து அங்கே வந்து ரெக்வஸ்ட் ஆகிக்கும். அதாவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை வந்து 50 பேர்த்துக்குள்ளே வந்து யாராவது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். அதை இப்போ பாருங்களேன், நான் டொனேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மேலே ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் 2 ஜெயிண்ட் அனுப்புகிறேன் பாருங்கள். நான் 2 ஜெயிண்ட் அனுப்பிட்டேன்னா இப்போ வந்து நம்மளோட ஆர்மி கேம்பில் இருந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 2 ஜெயிண்ட் இப்போ போயிடும். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ரெக்வஸ்ட் கேட்டிருந்தார்ல அவருக்கு. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு காட்டுற பாருங்கள், நம்மளோட ஜெயின்ஸ் போகும் பாருங்களேன். அங்கே பாருங்கள் போகுதுங்களா பாருங்கள். இந்த 2 ஜெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவரோட பேஸுக்கு அந்த கிளான் கேஸ்டலுக்குள்ளே போயிடும். இப்போ யாராவது நம்ம எனிமி வந்து நம்ம பேஸை அட்டாக் பண்ணாங்கன்னா அந்த கிளான் கேஸ்டல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 ஜெயிண்ட் வந்து ஆப்போசிட்டில் நம்மளை அட்டாக் பண்ணுறவங்கள அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம எப்படி ஒரு பேஸை கட்டுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஹால் தான். நம்ம அந்த டவுன் ஹாலில் மட்டுமே அடித்தாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் கிடச்சிரும். அதனால தான் வந்து டவுன் ஹால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் நான். இப்போ நம்ம டவுன் ஹாலை வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறது மூலிமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வாலை வச்சு என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் நான் டவுன் ஹாலை ஃபுல்லாக லாக் பண்ணிடுறேன். அதாவது இப்போ இந்த சின்ன கிளான், அதாவது நம்ம சின்ன பேஸ் வச்சுருக்கிறதுனால மோஸ்ட்லி வந்து எல்லாமே லேண்ட் அட்டாக் தான் பண்ணுவாங்க. அதனால் ஃபஸ்ட் நம்ம டவுன் ஹாலில் வந்து லேண்டு மூலியமாக தான் இப்போ நம்ம பாதுகாக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வாங்கின அந்த மோட்டாரு, அந்த ஆர்ச்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் சுற்றிலும் வச்சு டவுன் ஹாலில் சுற்றிலும் வந்து நான் டிஃபெண்ட் பண்ணுறேன். எப்படின்னு பாருங்களேன், இந்த சைடு வந்து 2 கேனலு அது எல்லாமே வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், மோட்டருக்கு வந்து சுற்றிலும் ஒரு வால் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ச்சருக்கு போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெனல் வந்து நம்மளோடது 3வது லெவல் இருக்குது. அதை எடுத்து வந்து கரெக்டாக டவுன் ஹாலுக்கு ரைட் சைடில் வைக்கிறேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வச்சுக்கிறேன். இப்போ வந்து இந்த கெனலுக்கு வந்து இந்த சைடு ஸ்பேஸ் ஓப்பன் ஆகிறதுனால, அதாவது நம்ம ஃபுல்லாக லாக் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இப்போ வால் கட்டுறோம். அதனால் என்ன பண்ணுறேன்னா உள்ளார இருக்கிற வாலை வந்து நான் வெளியே வந்து ஃபுல்லாக லாக் பண்ணிடுறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈஸியாக வந்து நம்ம வந்து ஒன் சைடு லாக் பண்ணிட்டோம். இப்போ லேண்ட் அட்டாக் பண்ணாங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கெனலையும் ஆர்ச்சரையும் அவங்க டிஃபெண்ட் பண்ணால் 2 வாலை நமக்கு பிரேக் பண்ணால் தான் அதை அடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ட்ரூப்ஸை சுற்றிலும் வந்து நான் வந்து நம்மளோட லூட்டெல்லாம் வைக்கிறேன். அதாவது நம்மளோட கோல்ட் மைனு, எலிஸ் ஸ்டோரேஜு எல்லாத்தையும் வந்து பெராக்ஸு, லெபார்ட்ரி எல்லாத்தையும் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாம் தேவையில்ல. பாம் வந்து 2 இப்போ டவுன் ஹால் 3ல் வந்தோடனே கொடுத்துருந்தாங்க. அதை நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம டவுன் ஹாலில் ஒட்டி அந்த பாம் வச்சுக்கிறேன், அந்த வால் கேப்பில் கரெக்டாக வச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பில்டர் ஹேட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சைடு கார்னரும் இந்த சைடு கார்னரும் வச்சுக்கிறேன். ஏன்னா சில பேர் சின்ன பேஸ் அடிக்க வர்றதுனால நம்ம பேஸ் அடிச்சிட்டா 3 ஸ்டார் வந்துடும் நினைப்பாங்க. ஆனால் நமக்கு லேட் ஆகிரும். அதனால் வந்து அது ஒரு டைமிங் கீப்பப் பண்ணுறதுக்கு தான் கொண்டு போய்ட்டு அந்த லாஸ்ட்டில் வைக்கிறதுக்கு. இப்போ வந்து டவுன் ஹால் எல்லாத்தையும் வந்து நான் கவர் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம ஆர்ச்சர் வந்து எல்லாமே நம்மளோட லூட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடும். இந்த சைடு மோட்டாரு, இந்த சைடு கெனலு, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சர் டவரு, இந்த சைடு ஒன் சைடு கிளான் கேஸ்டல் இருக்குது.
ஆல்மோஸ்ட் எல்லாமே இது பண்ணியாச்சு. இப்போ சேவ் ஆப்ஷன் கொடுத்துட்றேன். இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கரெக்டான ஒரு டிஃபெண்ட் பண்ணுற பேஸை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் அப்டேட்லாம் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டவுன் ஹால் 3 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன்.